ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வாழ்க்கையே போயிடுச்சு. உடம்பு நாஸ்தி பண்ணி படிப்பும் போய் லாஸ்ட் படிச்சதுக்கு எழுத போனானா மறுநாள் வந்து கார்ல போட்டு அடி அடிச்சு அம்மா நேமா அண்ணம்மா உடம்பு கூட பண்ணினாலும் பறிச்சேன் என் குழந்தையால. பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை மிஞ்சும் வகையில் அரக்கோணத்தில் அப்பாவி பெண்களை இளைஞரணி துணை அமைப்பாளர் தெய்வசெயல் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியதாக கல்லூரி மாணவியும் இளம் பெண்ணும் பகீர் புகார் கூறினர். அரக்கோணத்துல தெய்வசெயல் 40 வயசு ஆகுது. எப்போ பார்த்தாலும் 20 வயசு பொண்ணுங்களை கடத்தி அவன் வந்து அரசியல்வாதிங்களுக்கு வந்து நைட்ல போய் படுன்னு டார்ச்சல் பண்றதா இவன் வேலையே. 20 வயசு பொண்ணுங்களை மட்டும் டார்கெட் பண்ணி இது பண்றேன். எங்க கொடுத்தாலும் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. மீறி வந்து நாங்க கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொன்னா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை எல்லாரையும் கொளுத்திடுவேன். என்னை வந்து காலேஜ் போற வர வழியில இங்க பாருங்க எப்படி காயப்படுத்தி என் போன் எல்லாம் உடைச்சி ஒண்ணுமே பண்ண முடியல. எங்க போய் இங்க கிராமிய காவல் நிலையம் எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவனுக்கு நியூஸ் போயிடுது. உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. என் காவல்துறை எல்லாமே எனக்கு சப்போர்ட்டு தான். நான் டிஎம்கேல இருக்கேன், இளைஞரின் துணை அமைப்பாளராக இருக்கேன். உங்களால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னை கண்டம் துண்டமா வெட்டிடுவேன். டெய்லி என்னை டார்ச்சல் பண்றான். கார்ல ஏத்திட்டு நான் சொல்ற ஆளுங்கிட்ட போயிட்டு படு அப்படின்னு டெய்லி டார்ச்சல் பண்றதுனால வெளியே போக முடியல. எனக்கு எக்ஸாம் கூட நான் போகாம லாஸ்ட் எக்ஸாமே அப்படியே விட்டுட்டேன். படிப்பும் அப்படியே போச்சு அவனாலதான். தெய்வசெயல் பல பொய்களை சொல்லி தங்களை வலையில் வீழ்த்தி திருமணம் செய்தான். பிறகுதான் அவன் சுயரூபம் தெரிந்தது. நாளாக திமுக நிர்வாகிகளின் ஆசைக்கு இணங்கும்படி சித்திரவதை செய்ததாக தெய்வசெயல் மீது போலீசில் கல்லூரி மாணவி புகார் செய்தார். தெய்வசெயல் திமுக நிர்வாகி என்பதால் போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் கல்லூரி மாணவியை அலைக்கழித்துள்ளனர். அதனால் அரக்கோணம் அதிமுக எம்எல்ஏ ரவியை சந்தித்து கல்லூரி மாணவி முறையிட்டார். கல்யாணம் பண்ணேன்னா அவ்வளோதான் ஃபேமிலி எது பண்ணுவேன் அது பண்ணி என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. டிஎம்கேல இருக்கேன். அவன் ஒரு டேட்டோ குத்திட்டு இருக்கான் ஸ்டாலின் இதுவையும். அதுக்கப்புறமா உதயநிதி இது டேட்டோ போட்டு உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது என்னெல்லாம் தலைவரா வேற ஆக்க போறாங்க. லாஸ்ட் படிச்ச என் நீங்க இவர் போயிட்டு கூட டெய்லி வந்து டார்ச்சர் பண்ணி யாருக்கிட்ட போனா உனக்கு நல்லது. எங்க போனாலும் உங்க அப்பா அம்மா காலி பண்ணிடுவேன். அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது சார் எங்களால. எனக்கு தெரியாது சார். அவன் இவ்வளவு பொண்ணுங்களை ஏமாத்தி இருப்பானு எல்லாம் தெரிஞ்சோன்னு போன வாரத்துல இருந்து சுத்திட்டு இருக்க சார். எங்கேயுமே கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்றாங்க. எம்எல்ஏ ரவி தலையீட்டுக்கு பிறகே அரக்கோணம் மகளிர் போலீசார் திமுக நிர்வாகி தெய்வசெயல் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கியுள்ளனர். தமிழகம் முழுவதும் கடும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்திய இந்த விவகாரத்தில் கல்லூரி மாணவிக்கு ஆதரவாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வசெயல் என்பவர் கல்லூரி மாணவியை ஏமாற்றி பிற திமுக சார்களுக்கு இரையாக்க முயற்சித்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. எஃப்ஐஆர் பதியாமல் மாணவியை ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறை அலைக்கழித்துள்ளது. அரக்கோணம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவியிடம் மாணவி முறையிட்ட பிறகே எஃப்ஐஆர் பதிந்துள்ளது. மேலும் தன்னை போன்றே 20 வயதுள்ள 20 பெண்கள் தெய்வசெயலின் கொடூர பிடியில் சிக்கியுள்ளதாக அந்த மாணவி தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி என்று மேடைதோறும் கூவிய ஸ்டாலின் அவர்களே, உங்கள் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சிதானே. பொள்ளாச்சி வழக்கிற்கும் இந்த வழக்கிற்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? பொள்ளாச்சி வழக்கை நான் நேர்மையாக சிபிஐக்கு மாற்றினேன்.
நீங்களோ அரக்கோணம் வழக்கை நீர்த்து போக எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். பாதிக்கப்பட்ட பெண் தெளிவாக உங்கள் நண்பர் பெற்றெடுத்த பிள்ளை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்ட திமுகவினர் பெயரை சொல்லி தான் மிரட்டப்படுவதாக சொல்கிறார். குறிப்பாக அமைச்சர் மகேஷின் PA உமா மகேஸ்வரன் என்பவருக்கு தன்னை இரையாக்க முயற்சித்ததாக அந்த மாணவி கூறுகிறார். பாதிக்கப்பட்ட மாணவி சொல்வதை வைத்தே கேட்கிறேன். திமுக குற்றவாளிகள் அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சிக்கும் சார்கள் மானமிருந்தால் வெட்கி தலைகுனியட்டும். 20 வயது பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்த துடிக்கும் திமுக நிர்வாகிகள் மீது இந்த டம்மி அப்பா அரசு நடவடிக்கை எடுக்குமா? எடுக்காவிடில் மக்கள் துணையோடு நிச்சயம் அதிமுக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கும் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்.